ஏன்னா நல்ல வேலைன்னா நீங்கள் வந்து பிஜேபி ஆதரிச்சிங்கண்ணே, இல்லைன்னா என் பொண்டாட்டி கூட நமக்கு ஓட்டு போட மாட்டானேன்னா என்னான்னு கேட்ட பாருங்க. என் 2 குழந்தையுமே எஸ்ஆர்எம்ல போய் தானே பிறந்துச்சு. இங்கேருந்து பஸ் வச்சு கூட்டு போனாங்க. அரசாங்கம் ஃபண்டு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டாங்கண்ணே. நல்ல வேலை நீங்கள் பிஜேபி ஆதரிச்சிங்க. இங்கே ஓட்டு நம்ம தாமரைக்கு போடணும். என் ஒய்ஃபு நான் சொன்னாலும் நம்ம கூட்டணி மாறி இருந்தோம்னா கூட அவள் கேட்க மாட்டானே அப்படின்னு ஒருத்தருடைய குரல் இது. இலவசமாக கல்வி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதில் ஒரு 200 சீட்டு எங்கள் சமூகத்துக்கு கொடுப்பீங்களான்னு நான் கேட்டேன். அடுத்த நாள் காலையில் முதல் ஃபோனு வேந்தர் ஐயா பிரியக்கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு. ஐயா ஓகே சொல்லிட்டாங்க. மற்றவங்களாம் பணம் தான் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கங்க. அவங்க சம்பாரித்த பணம்லாம் உழைச்சி சம்பாரித்த பணம் இல்லை. ஆகையால பணத்தை வாங்கி கொண்டு ஒரு மௌன புரட்சி முன்னெடுங்கள். எல்லாரும் தாமரைக்கு வாக்களித்து 1800 பேர் கொடுக்குற அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் விரும்பியபடி அந்த 200 சீட்டு உங்களுக்கும் உயர்கல்வி படிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும்.